டாக்டர் ஜெனிஃபர் டயனா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, பல ரூபாய் கொடுத்து காஸ்ட்லியான ஒரு ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ வாங்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லது, அல்லது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி ஆகக்கூடிய ஒரு பழங்களையோ காய்களையோ சாப்பிட்டா ரொம்ப நல்லது, இந்திய நாட்டில் கிடைக்கக்கூடிய அல்லது சாதாரணமாக நம்ம வீட்டருகில் கிடைக்கக்கூடிய ஒரு காயையோ பழத்தையோ சாப்பிட்றது ரொம்ப நல்லதில்லை இப்படின்னு நினைக்கிறோம். இது மிக தவறான ஒரு கருத்தாகும். ஃபாரினில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம ஊருக்கு வரும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜு இதெல்லாம் காஸ்ட்லியாக வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கிறது. அடுத்தது, லோக்கல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடைச்சிடும், ஈஸியாக உங்களுக்கு பக்கத்துலேயே விளையிறதுனால ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் கம்மி. அடுத்தது, ஃபாரினில் விளையக்கூடிய அந்த உணவை அல்லது பழத்தையோ காய்கறியையோ எத்தனை நாள் அவங்க அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எடுத்துப்பாங்க, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைம் அது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு காயையோ ஒரு பழத்தையோ பறித்து பதப்படுத்தி தான் அதை அனுப்ப முடியும். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய காயோ பழத்தையோ வாங்கினா அந்த ப்ராப்ளம் கிடையாது. சீக்கிரமே நம்ம கைகளில் நேற்று அறுவடை செஞ்சு இன்னைக்கு கையில் கிடச்சிடும், அல்லது இன்னைக்கு காலையில் அறுவடை செஞ்சு இன்னைக்கே நமக்கு கிடச்சிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது. ஸோ டைம் எலாங்கேட் ஆகும்போது நமக்கு அதை பதப்படுத்துறதுக்கான ஒரு கெமிக்கல்ஸோ அல்லது முறைகளையோ நம்ம பயன்படுத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலைகளில் இருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த காய்கறி பழங்கள் வெளிநாடுகள்லேருந்து வரும் பொழுது மிக பெரிதாக இருக்கிறது. சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிளாக இருக்கட்டும், கிரேப்ஸாக இருக்கட்டும், அதோட சைஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கலிஃபோர்னியா ஆப்பிள், வாஷிங்டன் ஆப்பிள், கலிஃபோர்னியா கிரேப்ஸ், ஆஸ்திரேலியன் கிரேப்ஸ் இப்படி நிறைய பேர்கள் சொல்கிறாங்க. ஸோ அதோட தன்மை பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பன்னீர் திராட்சையை விட மிகப்பெரிய சைஸில் இருக்கும். சரி, இதெல்லாம் இப்படி எடுக்கிறதுனால ஏதாவது நன்மைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவுன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியும். இது நான் மட்டும் இல்லைங்க, இந்த சயின்டிஸ்ட் யாராக இருந்தாலும் சரி, டாக்டர்ஸும் சரி, இதை உண்மையை சொல்லிடுவாங்க. ரீசன் என்னென்னா, இப்போ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடும்போது அது உங்களோட சீசனல் ஃபுட்டாக இருக்காது. அது என்ன சீசனல் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நாட்டுக்கான பருவநிலைகளுக்கு ஏற்ப கடவுள் அந்தந்த உணவுகளை படைத்திருக்காரு. அந்த உணவுகளை தவிர்த்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் உங்களுக்கு சீசன் ஃபுட்டு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், மே மாதத்தில் மாம்பழம் வரும், மாம்பழம் சாப்பிடக்கூடியது சீசனல் ஃப்ரூட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கை சீசனல் ஃப்ரூட்டு, அதாவது சக்கைன்னு சொல்கிறது பலாப்பழம், அது ஒரு சீசனல் ஃப்ரூட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா பனானா. இந்த பனானா பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த இயர் விளையும், ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு விதமான பனானாஸ் விளையும். ஸோ அதுவும் ஒரு சீசனல் ஃப்ரூட்டுன்னு வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பப்பாயா பார்த்தீங்கன்னா அதுவும் த்ரூ அவுட் த இயர் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராபிக்கலாக எந்தெந்த இடத்துல அதிகமாக விளையுதோ அந்த இடத்துல நீங்கள் உண்ணக்கூடிய உணவாக இருக்கிறது. ஸோ இந்த உணவுகள், இந்த காய்கறிகளை தவிர்த்து உங்கள் ஊரில் விளையாத ஒரு உணவை சாப்பிடும் பொழுது அது சீசனல் ஃபுட்டாகவோ இல்லை ட்ராபிக்கல் ஃபுட்டாகவோ இல்லை அப்படின்றது அர்த்தம். கிவி அப்படிங்கிற ஒரு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா 100 கிராமில் கிட்டத்தட்ட 90 மில்லிகிராம் வைட்டமின் சி இருக்குது. அதுவே நம்ம ஊரோட நெல்லிக்காயில் 250 மில்லிகிராம் இருக்குது, 100 கிராம் நெல்லிக்காயில். அதே மாதிரி கொய்யால 100 கிராம் கொய்யா எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா 220 மில்லிகிராம் வைட்டமின் சி இருக்குது. பாருங்க, ஒரு கிவியோட விலை 300 ரூபாய் 350 ரூபாய் ஆகுது ஒரு கிலோவோடது. அதுவே நெல்லிக்காவோடது ஒரு 50 ரூபாய் 40 ரூபாயில கிடைக்கும். ஒரு கொய்யா பழம் எடுத்தீங்கன்னா 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்குள்ள கிடைக்குது. இப்படிப்பட்ட இந்த ஒரு உணவுப் பொருள்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் ரொம்ப ஜாஸ்தி. பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, காஸ்ட்லியான வெளிநாட்டு உணவுகளை சாப்பிட்டா நமக்கு சத்து நிறைய கிடைக்கும், வைட்டமின்ஸ் நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. இது தவறு. அடுத்தது, இதே மாதிரி டிராகன் ஃப்ரூட்னு சொல்லக்கூடிய அந்த உணவை நீங்கள் சாப்பிடும் பொழுது நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறது. ஸோ நீர்ச்சத்து நிறைய தேவைப்படுதுன்றதுக்காக நிறைய பேர் டிராகன் ஃப்ரூட் சாப்பிட்றாங்க. ஒரு பழமே பார்த்தீங்கன்னா 75 to 100 rupees எடுக்குது. இந்த உணவுல இருக்கக்கூடிய நீர்ச்சத்தை விட அதிகமான நீர்ச்சத்து நம்மளோட தர்பூசணி பழத்தில் இருக்கு. ஸோ தர்பூசணி காயை நிறைய சாப்பிடும் பொழுது இதை விட அதிகமாகவே நீர்ச்சத்து கிடைக்கிறது. அதே போல் நீர்ச்சத்துங்கிறது நம்ம ப்ராப்பராக தண்ணி குடிச்சு வாட்டர் மிலான் சாப்பிட்டு இல்லைன்னா நம்ம இளநீர் சாப்பிட்டாலே நீர்ச்சத்து நிறைய கிடைக்கும். பட் நம்ம இதெல்லாம் விட்டுட்டு நொங்கு முக்கியமான ஒரு உணவு இதெல்லாம் விட்டுட்டு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீர்ச்சத்துக்காக டிராகன் ஃப்ரூட் சாப்பிட்றோம். பட் டிராகன் ஃப்ரூட் சாப்பிட்றதுல ஒரு ஆசைக்காக ஒரு சுவைக்காக சாப்பிட்றது தப்பு இல்லை. பட் அதையே நம்ம நீர்ச்சத்துக்காக சாப்பிட்றோம்னு கொஞ்சம் தப்பான விஷயம் தோணுது. ஏன் அப்படின்னா அந்த டிராகன் ஃப்ரூட்ல கிடைக்கிறத விட அதிகமான நீர்ச்சத்து உள்ள உணவுகள் நிறைய நம்ம ஊர்ல கம்மியான காசுக்கே கிடைக்குது. அடுத்து அவகேடோ. அவகேடோல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃபைபர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுல இருக்கக்கூடிய ஃபைபரை விட நிறைய ஃபைபர் பனானாஸ்ல இருக்கு. அதுவும் நம்ம ஊர்ல
பனானாஸ் த்ரூ அவுட் த இயர் கிடைக்குது. அது 12 மாதமும் அழகாக கிடைக்குது விளையுதுங்கிறதுனால அந்த பனானாவை நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்கனாலே போதுமானது. அதில் இருக்கக்கூடிய பட்டர், மோனோஸ் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த ஃபேட்டை நம்ம எது வழியாக எடுத்துக்கலாம்னா பீனட் நிறைய சாப்பிட்டீங்கன்னா, நிலக்கடலை நிறைய சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்போ வேர்க்கடலையை நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ இந்த அவகேடோஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அவகேடோவோட ரேட்டு ஜாஸ்தி, பட் நிலக்கடலையோ அல்லது பனானாவோட ரேட்டு கம்மி. ஸோ அதை நீங்கள் கம்பேர் பண்ணி இந்த அவகேடோவுக்கு பதிலாக நீங்கள் நிலக்கடலை நிறைய சாப்பிடலாம், அதே மாதிரி பனானாஸ் நிறைய சாப்பிடலாம். அடுத்தது பேஷன் ஃப்ரூட். இது ஒரு ஃபேஷனாக போயிட்டு இருக்கு. இதில் 1200 வைட்டமின் ஏ ஐயோ இருக்கு. இந்த யூனிட்ஸ் பப்பாயால ஈஸியாக அதே 1200 கிடைக்குது. ஸோ இந்த பப்பாயா வந்து ஃபைபர் ரிச்சாகவும் இருக்குது, தண்ணி சத்தும் நிறைய இருக்கு, வைட்டமின் ஏயும் நிறைய இருக்கு. ஸோ இந்த பேஷன் ஃப்ரூட்டுக்கு பதிலாக, காஸ்ட்லியாக விற்கக்கூடிய இந்த பேஷன் ஃப்ரூட்டுக்கு பதிலாக இந்த பப்பாயாவை நீங்கள் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நன்மையானதாக இருக்கும். ஒரு ஆஸ்திரேலியன் ஆப்பிளாக இருக்கலாம், இல்லை வாஷிங்டன் ஆப்பிளாக இருக்கலாம், அதை விட அதிகமான ஃபைபர் வந்து நம்ம ஊர் சப்போட்டால இருக்குது. ஸோ இப்படி நிறைய உணவுப் பொருட்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். இதை விட இதில் நிறைய இருக்குது, அதை விட இதில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நல்ல உணவுகள் நம்ம ஊர்லேயே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸாக கிடைக்குது. ஸோ அதுவும் சீசனல் ஃபுட்டாகவும் கிடைக்குது. இதில் ஒரு பெரிய சங்கடமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊரில் விளையக்கூடிய நிறைய உணவுகளை நம்ம ஊரில் உள்ள இளைய தலைமுறையும் சரி நம்ம ஊர் மக்களும் பயன்படுத்தவே இல்லை, டேஸ்ட் பண்ணவே இல்லைங்கிறது ரொம்ப கசப்பான உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள், எத்தனை பேருக்கு தெரியும் இலந்த பழத்தோட டேஸ்ட்டு, எத்தனை பேருக்கு விளாம்பழத்தோட டேஸ்ட் தெரியும், பேரிக்காவோட டேஸ்ட் தெரியும் கேட்டால் கேள்விக்குறி. பல பேர் வில்வப்பழம்னா என்னன்னே தெரியாமல் இருக்கிறாங்க, பனம்பழம்னா என்னன்னு தெரியாது, விளாம்பழம்னா என்னன்னு தெரியாது, இன்னும் கலாக்காய்னா என்னன்னு தெரியாது. இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டதே இல்லாத புதிய தலைமுறையே இருந்துட்டு தான் இருக்கு, பழைய தலைமுறையே இருந்துட்டு தான் இருக்கு. நாம் என்ன நினைக்கிறோம்னா, காஸ்ட்லியான உணவுகளை வாங்குறதுனாலையோ அல்லது இந்த உணவுகளை வாங்கி சாப்பிட்டா நம்மளுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையில் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஃபாரினுக்கு தான் போக முடியல, என் குழந்தைக்கு ஃபாரினோட ஃப்ரூட்ஸாவது வாங்கி கொடுக்குறேன், ஃபாரினில் போய் அந்த ஆஸ்திரேலியன் ஆப்பிள் சாப்பிட முடியும், இங்கே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து சரியான ஒரு கருத்தாக இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ மக்கள் முடிந்த மட்டும் இந்த மாதிரியான உணவுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உங்களோட வீட்டு பக்கத்தில் விளையக்கூடிய மாம்பழம், வாழைப்பழம், அன்னாசி பழம், சப்போட்டா பழம், பலாப்பழம், அப்புறம் வாழைப்பழம், பப்பாளி பழம், கொய்யாப்பழம், நெல்லிக்காய், புளிச்சங்காய், இந்த மாதிரி ஸ்டார் ஃப்ரூட், இன்னும் ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான உணவுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இலந்த பழம், பனம்பழத்தை அதிகமாக பயன்படுத்துங்க. இந்த மாதிரி உணவுகளை நிறைய சாப்பிடும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும், உங்களுடைய விவசாயிகளும் நன்மை அடைவார்கள். பல பேர் என்ன நினைக்கிறோம்னா, இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்குறதுனால நம்மளுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். நம்ம காசு இருக்கு நான் வாங்கிக்கிறேன்னு நினைக்கிறீங்க. பட் உங்ககிட்ட காசு இருக்கலாம், வாங்கிக்கிறீங்க, தப்பு இல்லைங்க. ஆனா இந்த நாட்டில் எத்தனை விவசாயிகள், ஏழைகள் பயிரிட்டுட்டு அதை விற்க முடியாம இருக்கிறாங்க. ரோட்டு ஓரமா தெருக்கடையில் இருக்கக்கூடிய காய்கறிகளையோ பழங்களையோ வாங்குங்க, அவங்களுக்கும் லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க பயிரிடக்கூடிய உணவுகளுக்கான தகுந்த சந்தை மதிப்பு அவங்களுடைய கைகளில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் இந்த ஃப்ரூட்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கக்கூடிய மக்கள் உங்கள் பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா, அதுவும் ஃபாரின் ஃப்ரூட்ஸ் தான் நல்லது, ஃபாரின் வெஜிடபிள்ஸ் தான் நல்லது, பேக்ட் ஐட்டம்ஸ் தான் நல்லது அப்படின்னு சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் உங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதை விட நம்மளுடைய இயற்கையாக விளையக்கூடிய நாட்டு பழங்கள், காய்கறிகளை சாப்பிடுங்கன்னு அவங்கள வலியுறுத்துங்க. இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மாஸ்டர் மனோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.